மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தாங்க வண்டல் மண் எடுத்துகிட்டு இருக்காங்க. மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பவானிசாகர் டேம்குள்ளே இருக்கிறோம். இப்போ வந்து விவசாயிகளுக்கு உதவிகரமாக நம்ம பவானிசாகர் டேம்லேருந்து பல இடங்களில் வண்டல் மண் கவர்மெண்ட் பர்மிஷனோட எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றதுக்காக பார்க்கலான்னு சொல்லி வந்திருந்தோம். இங்கே ஒரு வேலையாக வந்திருந்தோம். சரி அப்படியே இதையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. கிளைமேட் வந்து கருமேகங்கள் சூழ்ந்து மலைகளுக்கு பின்னாடி அந்த மலைகளை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே வந்து பக்கமாக போகிறோம். இங்கே இது வரைக்கும் எடுக்கிற மாதிரி எந்த தட்டுப்பாடும் இல்லை. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். அங்கே வந்து எடுக்கிறது உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து எடுக்கலை. சரி நம்ம போயிட்டு மாயாத்தை பார்த்துட்டு அப்படியே நம்ம அங்கே போகிறோன்னா போயிட்டு வரலாங்க. போய் பார்த்துட்டு ரொம்ப ஒரு அழகான இடம். மக்கள் இதான் வந்து பார்த்திங்கன்னா பவானிசாகர் டேம்ங்க. இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் தூரத்தில் ஓதி மலை தெரியுது. அந்த இடத்துல ஒரு சின்ன கரடு மாதிரி இருக்குல்ல, அது வந்து இங்கே இருக்கக்கூடிய கோயில்கள். அதாவது இங்கே தண்ணி குறைஞ்சா இந்த மாதிரி கோயில்கள் பலது இருக்குது. அதில் தெரியக்கூடிய ஒரு கோயில் மாதேஸ்வரர் கோயில். அப்படி இந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அங்கே பாருங்கள் ஆலக்குத்தி மினிமன் கோயில், அதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு மினிமன் கோயிலுங்க. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊட்டி கோத்தகிரி மலைத்தொடர். ஸோ இது வந்து மாயாறு, இதுதான் மாயாறு. மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு நடுவில் வரக்கூடிய ஒரு சுத்தமான ஒரு ஆறுன்னு கூட சொல்லலாம் இந்த மாயாறு. இது ஏன் மாயாறு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து எப்போ தண்ணி வரும் அப்படின்றத யூஸ் பண்ண முடியும். இப்போ திடீர்னு இந்த அளவுக்கு போயிட்டு இருக்குங்களா, திடீர்னு இந்த சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் முடிச்சுட்டு வேகமாக போகும். அதனால் யூஸ் பண்ணவே முடியாத ஒரு ஆறு தான் இந்த மாயாறு. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் வரக்கூடிய தண்ணி தாங்க இந்த மாயாத்து தண்ணி. எப்பவுமே வந்து ஒரு சுத்தமான தண்ணின்னு சொல்லுவேன். காடுகளுக்கு நடுவில் வந்து பயணித்து நம்ம பவானிசாகர் டேமுக்கு வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு துணை நதி. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து கவர்மெண்ட் பர்மிஷனோட விவசாயிகளுக்கு வண்டல் மண் எடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே வந்தோம். சரி அதான் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் புகை வந்துட்டு பாருங்கள், அங்கே எடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒவ்வொரு சில இடத்துல இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்க முடியும். காற்று வந்து பயங்கரமாக இருக்குது. பாருங்கள் கிளைமேட் இருக்குது. சூரியன் வந்து மறைய போகுது. எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். அப்படியே முன்னாடி போகலாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போட்டு வச்சுட்டு இருந்துருக்குறாங்க அங்கேயும். ஆனால் வந்து தண்ணி ஜாஸ்தியாக வந்து அடிச்சுட்டு போயிடுச்சுங்க. இது வந்து மாயாறு, இது பவானிசாகர் டிஃப்ரென்ஸ். போயிட்டு அங்கே எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வியூ உங்களுக்கு அந்த நம்ம வந்த வழி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து அப்படியே ஒரு சிங்கிள் ஷாட்டில் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. வந்து தண்ணி இறங்கினா விவசாயம் பண்ணுவாங்க. அந்த சீசன் முடிஞ்சு மழை வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து தண்ணி வந்து இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அந்த இடத்துல பாருங்கள் ஆடெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு ஆத்தோட்டத்தில் அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரெண்டு ஆற்றுக்கு நடுவில் ஒரு சின்ன வழித்தடம் போட்ட மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆஃப் ரோடு பண்ண மாதிரி இருக்குங்களா. ஆனால் இங்கே பொதுமக்கள் எல்லாத்துக்குமே அலோடு கிடையாது.
நம்ம வந்து இங்கே லோக்கலில் நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஸோ அவங்க வீட்டுக்கு ஒரு வேலையாக வந்தோம், அப்படியே சரி பார்த்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக இப்போ உங்களுக்கும் எடுத்து காட்டிகிட்டு இருக்கேன். பாருங்க ரிசல்லாம் அப்படியே நிற்குது. கொக்கு பாருங்க சூப்பராக பறந்துட்டு இருக்கு. நான் வரைக்கும் நல்லா இருந்தது, திடீர்னு வெயில் வந்துட்டு பாருங்க. எங்கேயோ போறீங்க, நம்மளால எங்கெங்கேயோ கூட்டு போய் அதை ரோக்கம் கூட்டிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் எங்காவது ஆஸ்பத்திரி கொண்டு போய் நிப்பாட்டிடாதீங்க. பாருங்க வழித்தடம் அப்படியே ஒத்தையடி பாதை அப்படியே ஜம்முன்னு போகுது. ஷார்ட்டில் எடுக்கிறேன். இங்கே வழித்தடம்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா எல்லாராலையும் இங்கே வர முடியாது இல்லைங்க. பாருங்க ஆடு எவ்வளோ அழகாக மேய்ஞ்சிட்டு இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது. அந்த ஃப்ரேமுக்கும் மலை இங்கே மேயக்கூடிய அந்த செம்பிளி ஆடு ரொம்ப அழகாக இருக்குது. சின்ன சின்ன அந்த ஒரு கூட்டம் மாதிரி தண்ணி வந்து நின்று பாருங்க லாரியெல்லாம் போயிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. வண்டல் மண் எடுக்க இது வேற வழி, இது வேற. ஓ இது மெயின் இங்கே போய் ஜாயிண்ட் ஆகுதுங்க ஊருக்குள்ள. அது ஊரோட அவுட்டர்லேயே வந்துடுது. அவ்வளோதாங்க, நம்ம ஊரோட என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். போயிட்டு மண் வலிக்கிற இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தாங்க வண்டல் மண் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ லாரி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ எல்லாம் இந்த ஒரு மாதம் காலமாக வண்டல் மண் பர்மிஷனோட எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மாயாறு தெங்கு மரகடை, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு நடுவில் வந்து இந்த மாயாறு வந்து வருங்க. மாயார் கரெக்டாக வந்து நம்ம பவானிசாகர் டேமில் கலக்கிற இடம் தான் இப்போ வந்து நம்ம நிற்கிற இடம். சரி பாருங்க, பவானிசாகர் டேம் மாயாறு தண்ணி கலக்கிற இடம். எவ்வளோ தண்ணி வந்து போயிட்டு அங்கே கலக்குதுன்னு பாருங்கள். அந்த இடத்துல கலக்குறதுக்கு ரொம்பவே ஒரு அழகான இடம்.